அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 8. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகிறது. தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. நம்ம இறுதியாக பார்த்த 7 பகுதிகளுமே நல்ல வரவேற்பு வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டிற்கு திரும்பியதும் ரத்னசாமி முற்றத்தில் மெதுவாக இறங்கி கை கால் முகம் கழுவி கொண்டார். தனது அறைக்குள் நுழைந்து விழாவிற்கு உடுத்திச் சென்ற ஆடைகளை களைத்துவிட்டு லுங்கி பனியனில் குடத்து சோபாவில் சாய்ந்து கொண்டார். அவருக்கு தாங்க முடியாத வியப்பு. அத்தனை பெரிய பங்களாவையும் அந்த ஆடம்பர விழாவையும் அங்கு வந்திருந்த பெரிய மனிதர்களையும் பார்த்து ரொம்பவே அயர்ந்து போய் விட்டிருந்தார் அவர். கங்காவும் மாற்று உடை அணிந்து கொண்டு அங்கே வந்தாள். அப்பா, ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேண்டும் என்று மெல்லிய குரலில் கேட்டாள். சாப்பாடா? நெஞ்சு வரை தயிர் வடையும் அல்வாவும் முட்டிக்கிட்டு நிற்கிறது. வேண்டான்னு ரொம்ப வற்புறுத்தி நிறைய அல்வாவை கொண்டு வந்து வச்சிட்டான். ஒன்றும் வேணாம், ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிட்டுட்டு மருந்துகளெல்லாம் முழுகிட்டு படுத்தா போதும் என்று முணுமுணுத்தார். அல்வாவில் ரொம்ப நெய், எனக்கும் நெஞ்சு வரை இருக்கிறது. நான் கொஞ்சம் மோர் மட்டும் சாப்பிட போகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் கங்கா. சிறிது பொழுதில் பின் அறையிலிருந்த பாயை எடுத்து வந்து கூடத்து தரையின் மீது போட்டு ஒரு பக்கம் விரித்தாள். தலையணையை தட்டி போட்டுவிட்டு துப்பட்டி ஒன்றை கால் பக்கம் கொண்டு வந்து வைத்து விட்டாள். தந்தை வழக்கமாக சாப்பிடும் மருந்துகளை அலமாரி தட்டிலிருந்து எடுத்து வந்து அங்கே இருந்த முட்காலி மேல் வைத்து ஒரு டம்ளர் தண்ணீரையும் வைத்தாள். அவரது மாத்திரைகளை ஒவ்வொன்றாக எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு வேதனையுடன் பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. நாளைக்கு எத்தனை மருந்துகள்! சம்பாதிக்காது வீட்டோடு ஓய்வாக கிடக்கும் நேரத்தில் எத்தனை பெரும் நஷ்டம்! வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய வங்கியில் கடன் தொகை வட்டியும் விஷமாக ஏறி வரும் தொல்லை. வேதனையுடன் மருந்துகளை வாயில் போட்டு தண்ணீரை கொட்டி விழுங்கினார். அப்பா, வேறு எதுவும் வேண்டாமா? மகள் கனிவுடன் கேட்டாள். ஒன்றும் வேண்டாம்மா, நீயும் நேரத்தோடு படுத்துக்கோ என்று கூறியபடி மகளை ஓரக்கண்ணால் பார்த்தார். மனைவியை இழந்துவிட்ட பின்னர் வீட்டை கங்கா தானே சாமர்த்தியமாக நிர்வகித்து கொண்டு வந்தாள். படித்த பெண் ஆனாலும் ரொம்பவே பயந்த சுபாவம். வாயை திறந்து அது வேணும் இது வேணும் என்று அடம்பிடித்ததில்லை அவள். அப்பாவின் அடிமை போல வீட்டிற்குள்ளேயே அடைந்து கொண்டு ஒரு இளம் பெண் எத்தனை காலம்தான் வாழ்வாள்? ஆமாம், அவருக்கு திடீரென்று ஏதாவது நேர்ந்துவிட்டால் அவள் கதி? வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தேடியிருந்தால் நல்ல இடத்து மாப்பிள்ளையை கிடைத்திருப்பான். ஆனால் இப்பொழுது மெல்ல எழுந்தார். சட்டென்று தம் அறைக்குள் போகாது மகளை நிமிர்ந்து பார்த்தார். ஏம்மா, உனக்கு நம்ப முடியுதா? எதப்பா கேட்குறீங்க என்று கங்கா திகைப்புடன் கேட்டாள். 2 வருஷத்துக்கு முன் 4 சட்டையும் 2 பேண்ட்டும் பட்டணத்துக்கு வந்தவன் நரேந்திரன் இப்போ ஆள் எப்படி மாறிவிட்டான்? நான் இத்தனை வருஷமாக சம்பாதிக்க முடியாததை அவன் இவ்வளவு சீக்கிரத்தில் அள்ளி குவிச்சிட்டானே. சில பேருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம்பா. அவள் நரேந்திரனை பற்றி அப்படி குறிப்பிடவில்லை. மாமன் மகளான அந்த பூரணி அவனுடன் தங்கி வாழ வந்திருப்பதை பற்றி நினைத்ததும் தான் அப்படி சொன்னாள். படுத்துக்கிறேன், ரொம்ப களைப்பாக இருக்கு என்றபடி தள்ளாடி கொண்டு உள்ளே சென்று மகள் தட்டி சுத்தப்படுத்தி புது விரிப்பு போட்டிருந்த கட்டிலின் மீது சாய்ந்தார். கண்களை இறுக்க மூடிக்கொண்டு தூங்க முயன்றார். மனதிலே பல சிந்தனைகள் அலைபாய்ந்து அலைக்கழித்தன. ஆசை வீட்டையும் கடையையும் விற்கும் பொறுப்பை ஏற்று அதை பற்றி பேச அடிக்கடி நரேந்திரன் வருவான். அப்பொழுது மெல்ல அவன் கல்யாணத்தை பற்றி பேச்சு கொடுத்தால், அவன் மட்டும் கங்காவை கட்டிக்கொள்ள ஒப்புக்கொண்டு விட்டால் பேராசையுடன் பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. படுக்கையில் அமைதியின்றி புரண்டார். குழல் விளக்கை அணைத்துவிட்டு நடையில் விடி விளக்கை எரியவிட்டு பாயின் மீது சுருண்டு கொண்டாள் கங்கா. அன்று அவளுக்கு அதிகமான வீட்டு வேலை இருந்தன. அப்பாவை அழைத்து கொண்டு அவள் மாதம் ஒரு முறை சென்று கவனித்த வந்த டாக்டர் கிளினிக்கு போக நேர்ந்தது. அங்கு வரிசையில் வெகுநேரம் காத்திருக்க வேண்டி வந்திருந்தது. திரும்ப அப்பாவை ரிக்ஷாவில் அழைத்து வந்து அவர் களைப்பு தீர பழரசம் போட்டு கொடுத்து உபசரித்துவிட்டு அதுவரை வாசலில் உட்கார்ந்திருந்து காத்திருக்க
மறுத்துவிட்டு வேலைக்காரி போட்டுவிட்டு போன அத்தனை வேலைகளையும் அவள் ஏற்க நேர்ந்தது. சமையலுக்கு முன் வீட்டை பெருக்கி துடைத்து சுத்தம் செய்து பாத்திரங்களை துலக்கி வைத்து துணிகளை துவைத்து காய வைத்து விட்டு உணவு தயாரிப்பதற்குள் அவளுக்கு முதுகு பிளந்து விடும் போல் வேதனை. அத்தனை உடல் சோர்வையும் ஒரே சிந்தனையில் அவள் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அப்படி என்ன சிந்தனை? அன்று மாலை நரேந்திரன் கார் அனுப்பி அவர்களை இருவரையும் தன் வீட்டிற்கு புதுமனை புகும் விழாவிற்கு கலந்து கொள்ள அழைக்கப் போகிறான். மீண்டும் ஒரு முறை அவனை கங்கா சந்திக்கப் போகிறாள். காந்தம் போன்ற அந்த கண்களால் அவளை மென்மையாக நோக்கி பார்வையிலே 1000 எண்ணங்களை சொல்லப் போகிறான் என்ற மகிழ்ச்சியான கற்பனையில் அவள் எல்லாவற்றையும் மறந்திருந்தாள். ஆனால் அங்கே போன பின்பு அவனுடன் ஜோடியாக விழாவிற்கு வந்தவர்களை உபசரித்தபடி வளைய பூரணியை பார்த்த பொழுது எப்படி திடுக்கிட்டு போனாள். யார் இவள் என்று திகைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நரேந்திரன் அறிமுகம் செய்து வைத்த போது உடல் சிலிர்த்துவிட்டு போனாள். கால் அடியிலிருந்து பூமி நழுவுவது போன்றும் எங்கேயோ ஒரு பள்ளத்திற்குள் தலை குப்புற அவள் விழுவது போன்றும் ஒரு பயங்கர உணர்வில் ஆடி போய்விட்டாள். நரேந்திரனுக்கு மட்டும் அவளது அன்பு புரியுமானால் இத்தனை பணத்திற்கும் பதவிக்கும் அதிபதியாகும் முன் சாதாரண நிலையில் அவர்கள் வீட்டு வாசலில் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு நின்ற அன்றே அவளுக்கு அவனை பிடித்துவிட்டது என்ற உண்மை தெரிந்திருந்தால், அவன் வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு தடவையும் உணவை பரிமாறும் போது தன் உள்ளத்து உணர்வுகளையும் பரிமாறினாள் என்ற உண்மை புரிந்தால், அவனது பணத்தை காதலிக்கவில்லை, பதவியை நேசிக்கவில்லை, அவனுக்காக அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறாள் என்ற ரகசியம் தெரிந்தால், அவளது கண்ணுக்கு படாது வேறு ஒரு ஊரில் வசித்து கொண்டிருந்த போதும் அவனை தன் மனதிற்குள்ளேயே பிடித்து வைத்து கொண்டிருந்தாள் என்ற சங்கதி தெரிந்தால், ஒரு சமயம் அவளது அன்பை ஏற்றிருப்பானோ? இல்லை, இது ஒருதலை காதலாயிருக்குமோ? அந்த பெண் பூரணி அவனது மாமன் மகள், அவனது வருங்கால மனைவியோ? அதனால்தான் அத்தனை பெருமையுடன் அறிமுகம் செய்து வைத்தானோ? கொடுத்து வைத்தவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எத்தனை அழகாக அலங்கரித்து கொண்டிருந்தாள். பணக்கார பெண் போலும். பணம் பணத்தோடு தானே சேரும். கங்காவை ஒரு சமயம் நரேந்திரன் உள்ளூர வெறுக்கக்கூடும். அதற்கு இடம் இருக்கிறதே. அப்பாவிடம் கொண்டு வந்து தந்த வைரப்பிள்ளையாரை காணாமற் போனதில் அவளுக்கும் பங்கு உண்டு என்ற சந்தேகம் அவன் மனதிலிருந்து மறையாதிருந்தால் அவளுக்கு அதற்கு மேல் நினைக்கவே முடியவில்லை. பூரணியின் அழகிய உருவம் மீண்டும் அவள் மனக்கண் முன் வந்து நின்றது. இருவரும் நெருக்கமாக நின்று கணவன் மனைவியைப் போல விழாவில் பெருமையாக வளைய வந்தவதை நினைத்து பார்த்தாள். நெஞ்சை என்னவோ வேதனையுடன் இறுக்கியது. கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் துளிகள் கழுத்தின் மீது விழுந்து நெஞ்சை நனைத்தது. நரேன், நரேன் என்று அவளது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அன்பில் குழைந்து கூவியது. உயிருக்கு மேல் தன்னை கங்கா நேசிக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் அவளை வரியுடன் முன்வந்து மணந்து கொண்டாள். இந்த போக பாக்கியம் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண தொழிலாளி என்ற நிலையில் இருந்தாலும் அவனை காலம் முழுவதும் காதலித்து நல்லதொரு மனைவியாக, தோழியாக, தாயை போன்ற பரிவுடன் அவனுடன் இந்த கங்கா வாழ்வாளே. நரேன், என் இதயத்தின் புலம்பல் உன் காதுகளுக்கு எட்டவில்லையா? பெருமூச்சு விட்டாள், விம்பினாள், அழுதாள். நரேந்திரன் மேல் கொண்ட அவள் காதல் இரவு முழுவதும் கண்ணீராக வழிந்தோடியது. சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை அவள் தந்தை அருகிலிருந்த கோவிலுக்கு புறப்பட்டு தனியே சென்று விட்டிருந்தார். நோயில் உருக்குலைந்து பலவீனம் அடைந்த அவர் வெளியே தனியே நடமாடுவதை அவள் விரும்பவில்லை. ஆனால் ரத்னசாமி பிடிவாதக்கார மனிதர். வீட்டுக்குள்ளே அடைந்திருந்து வெறுப்படைந்து போய் தான் புறப்பட்டு விட்டிருந்தார். சமையலறை மேடையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலிப்பதை கேட்டு திடுக்கிட்டு போனாள். அப்பாவுக்கு மறுபடி நெஞ்சுவலி வந்து விட்டதா? அதனால்தான் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி விட்டாரா? கலவரத்துடன் கையை கழுவிக்கொண்டு ஈரக்கரங்களை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு ஓடி வந்து வாசல் கதவை திறந்தாள். திடுக்கிட்டு போய் நின்று விட்டாள். வாசலில் நரேந்திரன் நின்று கொண்டிருந்தான். அவரது கார் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. நெஞ்சு படபடக்க, மேனி புல்லரிக்க, பேச தோன்றாது நின்று விட்டாள்.
மிஸ்டர் ரத்னசாமியை பார்த்து பேச வந்தேன். உள்ளே வரலாமா? வாங்கோ, உட்காருங்கோ. அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார். கோயிலுக்கு போயிருக்கார் என்றாள் அவள். கூடத்து சோபா ஒன்றில் வந்து அமர்ந்து கொண்டான் நரேந்திரன். உன் தந்தையிடம் நான் பேச வந்த சங்கதியை நீ முதலில் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நெஞ்சில் கங்காவின் முகம் சூடாகி போனது. இனம் காணாத ஒரு பதட்டம். கால்கள் நிலை கொள்ளாதது போல தள்ளாடின. எங்கள் வீட்டையும் கடையையும் வாங்க யாராவது கிடைத்து விட்டார்களா? அதை பற்றி தானே பேச நரேந்திரன் அவளை நிமிர்ந்து பார்த்து மோகனமாக புன்னகைத்தான். இல்லை, நம்மை பற்றிய சங்கதி. உன்னுடனும் உன் தந்தையுடனும் பேசி தீர்மானிக்க வேண்டிய மகிழ்ச்சியான சங்கதி. இன்னும் புரியலையா என்றான் அவன். அவன் பேசி முடிப்பதற்குள் நடையில் காலொடி ஓசை கேட்டது. யாரது? நரேந்திரன் தம்பியா? எப்போ வந்தாப்புல? ரொம்ப நேரமாச்சா? நான் கோவில் வர போயிருந்தேன் என்றபடி ரத்னசாமி தன் பாதணிகளை கழட்டி நடையில் விட்டு உள்ளே புகுந்தார். இப்பத்தான் வந்தார், உட்காரச் சொன்னேன், நீங்களும் வந்துட்டீங்க. தடுமாறிய மகள் சமையலறைக்குள் புகுந்து கொண்டு சுவற்றின் மேல் சாய்ந்து கொண்டாள். நெஞ்சு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆனந்தத்தில் மூச்சே நின்றுவிடும் போன்று ஒரு பிரமிப்பு. நரேந்திரன் சொல்லுவது உண்மையா? அப்படியென்றால் அவர் அவளை நேசிக்கிறாரா? கண்களை மூடிக்கொண்டு ஆனந்த பரவசத்தில் தன்னை மறந்தபடி நின்று கொண்டிருந்தாள் கங்கா. ரத்னசாமி அதிகம் களைத்து விட்டிருந்தார். அவருக்கு மூச்சு திணறியது. எச்சிலை விழுங்கிக் கொண்டு நரேந்திரனை மேலும் கீழும் பார்த்தார். தாகத்துக்கு ஏதாச்சும் முதலில் சாப்பிட்டு தம்பி, பிறகு பேசலாம் என்றபடி தனது முகத்தில் பூத்திருந்த வியர்வையை மேல் துண்டால் துடைத்தார். இப்போதுதான் காஃபி சாப்பிட்டு விட்டு வரேன், ஒன்றும் தேவையில்லை என்று முறுவலித்த நரேந்திரன் அவரை ஓரக்கண்ணால் பார்த்தபடி எதிரே அமர்ந்திருந்தான். ரத்னசாமி மிகவும் வயதானவராக முன்னைவிட காணப்பட்டார். நோயினால் அவர் உடல் ஒடுங்கி போயிருந்தது. கண்ணு ஓரங்களிலும் நெற்றியிலும் சுருக்கங்கள் அதிகமாக தெரிந்தன. அவரது கட்டை மீசை முற்றிலும் நரைத்து விட்டிருந்தது. என்னவோ பேசணும்னு சொன்னியமே, வீட்டையும் கடையையும் வாங்க தகுதியானவரை கண்டுபிடிச்சிட்டியா? அதை சொல்லத்தானே வந்திருக்க. அந்த பொறுப்பைத்தான் உன்கிட்ட விட்டு விட்டேனே. மெல்ல முறுவலித்தார். அவைகளை பற்றி கவலை இனி உங்களுக்கு தேவையில்லை. எவ்வளவு அதிக விலைக்கு விற்க முடியுமோ அவ்வளவுக்கு விற்றுத்தர முடிவு செய்துவிட்டேன். அவைகளை நீங்கள் விற்று விட்டதாக நினைத்து கொள்ளுங்கள் என்று நரேந்திரன் கூறினான். ஒரே ஒரு சின்ன சங்கடம் இருக்கு தம்பி. கடையை வாங்கி கொள்றவங்க உடனே அதில் வியாபாரத்தை துவங்கி கொள்ளலாம். ஆனால் வீட்டை வாங்கிக்கிறவங்க உடனே காலி பண்ணி கொடுக்க சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும் என்றான் ரத்னசாமி. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். வீட்டையும் கடையையும் எங்கள் கம்பெனியே வாங்கி கொள்ள போகிறது. உங்கள் காலம் முழுவதும் நீங்கள் இந்த வீட்டிலேயே நியாயமான வாடகையை கொடுத்துவிட்டு தங்கி கொள்ளலாம். அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பின்னாலே பேசிக்கொள்ளலாம். நான் வந்தது என் வீட்டை பற்றித்தான் பேச வந்திருக்கிறேன். நிமிர்ந்து உட்கார்ந்தான் ரத்னசாமி. என்ன சொல்கிறான் இவன்? அவருக்கு குழப்பமாகத்தான் இருந்தது. உன் பங்களா ரொம்ப பிரமாதமாக இருக்கே தம்பி. எல்லா ரசனையோட கட்டியிருக்க. அழகாக வசதியாக அலங்காரம் செய்திருக்க. அன்னைக்கு வந்தப்போ கீழ்ப்பகுதியை மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். என்னால் மாடிக்கு ஏறி போய் பார்க்க முடியலை. மாடியும் நேர்த்தியாக தான் கட்டியிருக்கன்னு பேசிக்கிட்டாங்க. தோட்டத்தை கூட பூரா சுற்றி பார்க்க முடியலை. என் உடம்பு முன்ன போல இல்லை என்றார் அவர். உங்கள் உடம்பு ரொம்ப பலவீனமாகிறதுக்கு முன்பே நீங்கள் எல்லாத்தையும் பற்றி தீர்மானம் செய்திடணும் என்றான் அவன். அதான் வீட்டையும் கடையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே. என் வீட்டை விட்டு தள்ளு. உன் வீட்டை பற்றி என்னமோ பேசணும்னு சொன்னியே. மெல்ல முறுவலித்தார் ரத்னசாமி. வீடு வசதியாக அழகாக இருக்குது. ஆனால் அதில் இன்னும் நிறைய இல்லையே. ஓ, அப்படி சொல்கிறியா? ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டா வீடும் நிறைந்து உன் மனமும் நிறைஞ்சிருக்கும். ஒரு பெண்ணை ஏற்கனவே பார்த்து முடிவு செய்து வச்சிருக்கேன். நீங்கள் ஆசி வழங்கி என்னை வாழ வைக்கணும் என்றபடி எழுந்து நின்றான். ரத்னசாமிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. விழித்தார். சட்டென்று குனிந்து அவரது கால்களை தொட்டு கும்பிட்டான் நரேந்திரன்.
தன் தந்தையின் நெருங்கிய நண்பர் நீங்கள். அந்த நெருக்கம் உறவினால் இன்னும் பலப்பட வேண்டும் என்கிற என் ஆசை. தங்களது மகளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒப்புதல் தந்து எங்களை நீங்கள் வாழ வைக்க வேண்டும். மிகவும் பவ்யமாக கனிவான குரலில் பேசினான் நரேந்திரன். ஓ மை காட்! ரத்னசாமியின் இதயம் அவரது மார்பு கூடு மீது வேகமாக மோதிக்கொள்ள தொடங்கியது. எதிர்பாராத இந்த ஆனந்தமான அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதது போன்று ஒரு கணம் திணறிவிட்டார். அவரது மகள் கங்காவும் இத்தனை பெரிய அதிர்ஷ்டமா? பட்டணத்திற்கு பரதேசி போல வந்த பயல் முயற்சியால் முன்னுக்கு வந்து ஓஹோன்னு வாழ்றானே, இவனது சொத்து சுகங்களை அனுபவிக்க போறவள் யார் என உள்ளூர ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாரே, அந்த அவளுடைய மகள் கங்காவா? அதிசயம்! கட்டுக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியில் பொங்கி போனார். எழுந்து நின்று அவனது கரங்களை பரபரப்பாக பிடித்து கொண்டார். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் ஆருயிர் நண்பன் மகனே எனக்கு மருமகனாக போகிறான்னு நினைக்கும் போதே என் நெஞ்சு பெருமையால் வெம்முகிறது. கங்கா ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் பணம் காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நான் மயங்கிட மாட்டேன். உன் குணம், உன் அன்பான போக்கு, பண்பு, இதுகளை பற்றி யோசிக்கும்போது உன்னை போல ஒரு மருமகன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பூரண சம்மதம். கண்கள் பனிக்க உடம்பெல்லாம் பதற தழுதழுக்க சொன்னார். நன்றி ஐயா. கங்காவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அப்போதான் நல்லது. எல்லோருக்கும் மனம் திருப்தியாக இருக்கும். என் மக நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. என் பொண்ணுக்கு நான் பெருமை பேசிக்கல. அவளை நான் படிக்க வச்சேன், பாட்டு கற்று வச்சேன், வீணை கூட வாசிப்பா. பாவம், தாயில்லாத பெண், ரொம்ப பயந்த சுபாவம், அடக்கமானவ, எதிர்த்து பேசவே தெரியாத வெகுளி. என்னதான் கண் போல பார்த்துக்கிட்டா. கல்யாணமாகி உன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் தான் தனியாக நோயோடு வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். என்ன செய்கிறது? பெண் என்று பிறந்துவிட்டா அவ ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் வேறு ஒருவன் வீட்டுக்கு போய் விடணுமே. நரேந்திரா, எனக்கு சம்மதம்னா அவளுக்கும் சம்மதம்தான். தாங்க முடியாத ஆனந்தத்தில் தடுமாறினார். அவனது கரங்களை பிடித்து குலுக்கினார். இந்த திருமணத்திற்கு கங்காவின் பூரண சம்மதமும் எனக்கு தேவை. உங்களது வற்புறுத்தலால் அவள் என்னை மணந்து கொள்வது நான் விரும்ப மாட்டேன். என்னப்பா நரேந்திரா, உன்னை கட்டி கொள்ள எந்த பெண்ணுக்கு கசக்கும்? பிடிச்சவன், படித்தவன், பதவியில் இருக்கிறவன், பணக்காரன், அழகன், இத்தனை தகுதிகள் இருக்கே. நீ சரின்னு தலையாட்டினா இப்போ உன் எதிரில் பல பெண்கள் வந்து கியூவில் நிற்குமே. சிரித்தார். இருக்கலாம். அந்த கியூவில் உங்கள் மகள் கங்கா நிற்பாள் என்று என்ன நிச்சயம்? ஒரு சமயம் என்னை ஏதோ காரணத்திற்கு பிடிக்காம இருந்தா நீ ரொம்பவே சந்தேகப்படுற. இரு, அவளை கூப்பிடுறேன் என்றார். கங்கா, இப்படி வாம்மா. உற்சாகத்தில் ஓங்கி குரல் கொடுத்தார். கூடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அத்தனையும் உற்று கேட்டுக்கொண்டு இருந்தாள் அவள். முகம் சிவந்து நெஞ்சு பதற கால்கள் தள்ளாட அவள் சுவற்றின் அருகே ஒட்டி கொண்டிருந்தாள். இதோ வந்துட்டம்பா என்றபடி மெல்ல கூடத்திற்குள் வந்தாள். தம்பி நரேந்திரன் இங்கே என்னோட என்ன பேச வந்திருக்காருன்னு தெரியுமா? மௌனமாக அவள் தரையை பார்த்தாள். நெஞ்சு திக் திக் என்று இன்பத்தில் அடித்து கொண்டது. உன்னை தனக்கு கட்டி கொடுக்க சொல்கிறார். எனக்கு சம்மதம். உன் விருப்பத்தை நேரடியாக கேட்கணுமாம். நீயே சொல்லிவிடுமா புன்முறுவலித்தார் ரத்னசாமி. உங்க பேச்சுக்கு நான் மறுபேச்சு சொன்னதில்லையப்பா, முனகினாள் அவள். அது போதாது, உண்மையா உனக்கு விருப்பமா என்கிறது எனக்கு தெரிய வேண்டும் என்றான் நரேந்திரன். புன்னகைத்தான். மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். காது மடல்கள் சூடாகி மேனி சிலிர்த்து போய் நெஞ்சில் நிறைந்த இன்ப உணர்வு வாயை அடைத்து விட்டது போன்று தடுமாறி போனாள். உங்களை கட்டிக்கொள்ள எனக்கு பூரண சம்மதம் கூறிவிட்டு சட்டென்று உள்ளே மறைந்து விட்டாள். அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவே முடியவில்லை. இப்படியதொரு பெரிய யோகம் அவளுக்கு. சரிதான தம்பி? கங்கா உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாளா? இந்த மகிழ்ச்சியான சங்கதியை மேற்கொண்டு கவனித்து நடத்தி கொடுக்க வேண்டியவனும் நீதான். ஏன்னா முன்போல எனக்கு உடம்பில் தெம்பில்லை. நான் நல்லா இருந்தால் கல்யாணத்தை நல்லாவே செஞ்சு முடிப்பேன். முன்போல பொருளாதார வசதியும் இப்போ இல்லை.
அந்த காலமாக இருந்தால் கங்காவுக்கு சீரெடுத்து ஒரு குறையும் இல்லாமல் கச்சிதமாக கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இருந்தாலும் என் மகளுக்கு அவள் தாய் விட்டு போன நகைகள் கொஞ்சம் இருக்குது. அந்த வீட்டையும் கடையையும் விற்று வர்ற பணத்தில் கொஞ்சம் செலவழிக்க அவளுக்கு தேவைப்பட்டதை வாங்கி தந்துடுறேன். வெறுங்கையோடு என் மகளை உன் வீட்டுக்கு அனுப்புறது முறையா? மேலே பேச முடியாமல் திணறினார். ஐயா, உங்கள் உடல் நலம் பற்றி தெரிஞ்சு கொண்டதால தான் இந்த கல்யாணத்தை நானே எடுத்து செய்கிறதுன்னு முன்னாடியே நான் முடிவு செஞ்சிட்டேன் என்று சொன்னான் நரேந்திரன். அப்படியா? நன்றி. கங்காவை எனக்கு கட்டி கொடுக்க நீங்கள் சம்மதிச்சதுக்கு நான் நன்றி சொல்லணும். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. வீட்டை விற்று பணத்தை நீங்கள் வங்கியில் போட்டுக்கொண்டு அந்த வட்டியிலே சுகமாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னான் நரேந்திரன். தம்பி, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. பேச முடியாத உணர்ச்சி வசத்தில் கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டார். எனக்கு ஏதாவது நேர்ந்தா கங்கா அனாதையாகி விடுவாள்னு ரொம்ப மனசங்கடத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போ எனக்கு பெரிய நிம்மதி என்றார். கங்கா என்று மீண்டும் குரல் கொடுத்தார். என்னப்பா என்றாள். 2 பேருக்கு சூடா பாதாம் பால் கலக்கி கொண்டு வாமா என்றார். 2 பேருக்கு மட்டுமா கொண்டு வர சொல்கிறீங்க? கங்காவுக்கு எதுவும் தேவையில்லையா? வேடிக்கையாக கேட்டு சிரித்தான் நரேந்திரன். அட, அவளை மறக்க முடியுமா? அவதானே இந்த நிகழ்ச்சியின் நாயகி. அவளுக்கும் சேர்த்து 3 பேருக்கு எடுத்து வாமா சிரித்தார் ரத்தினசாமி. மூவரும் டம்ளரில் பாதாம் பால் நிறைந்து தட்டில் வைத்து கொண்டு வந்தாள் கங்கா. ஒரு டம்ளரை கையில் எடுத்து கொண்டான் நரேந்திரன். கங்காவின் கையில் இருந்த டம்ளருடன் தன் கையில் இருந்த டம்ளரை மெல்ல இடித்து ஆல் த பெஸ்ட் என்றான். நீங்கள் 2 பேரும் நல்லா சுகமாக வாழணும்னு வாழ்த்திட்டு இந்த பாலை நான் சாப்பிட்றேன் என்றபடி ரத்தினசாமி டம்ளரில் இருந்ததை சுவைத்து சாப்பிட்டார். கடை கண்களால் அவனை ஆசையுடன் பார்த்தபடி கங்கா மெல்ல பருகி முடித்தாள். காலி டம்ளர்களை உள்ளே கொண்டு சென்று கழுவி துடைத்து மேஜை மேல் வைத்தாள். எனினும் அவளது காதுகளும் கருத்தும் கூடத்திலேயே பதிந்திருந்தன. இன்னும் ஒரு சங்கதி, தங்களது ஆசையோடு அதையும் மகிழ்ச்சியாக செய்து முடிக்க விரும்புகிறேன் என்றான் நரேந்திரன். கூட கொண்டு வந்த பிரீஃப் கேஸை மெல்ல திறந்தான். அதற்குள் அடங்கியிருந்ததொரு சிறு வெல்வெட் பெட்டியை எடுத்தான். கங்காவை நான் மணந்து கொள்ள சம்மதம் பெற்றதற்கு அறிகுறியாக அவளை இதை அணிந்து கொள்ள சொல்லுங்கள். நிச்சயத்தின் பரிசு என்று அவள் இதை ஏற்கட்டும் என்று அந்த பெட்டியை அவரிடம் நீட்டினான். ஆவலுடன் கிழவர் திறந்து பார்த்தார். உள்ளே கண்ணை பறிக்கும் ஜொலிப்பில் ஒரு அழகான வைர மோதிரம். நரேந்திரா, இதை உன் கையால் நீனே அவளுக்கு போட்டுவிட்டால் நிச்சய வைபோகம் இனிதாக முடிந்துவிட்ட நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஏற்படுமே என்று கூறினார். கங்கா, இங்கே வாமா என்றார். கூடத்திற்குள் மறுபடி வந்து நின்றாள் கங்கா. மிக துணிவுடன் அவளது இடது கரத்தை பற்றி அந்த வைர மோதிரத்தை அணிவித்தான் நரேந்திரன். என்ன ஆச்சரியம்! அளவெடுத்தது போல விரலுக்கு சரியாக இருக்கே, வியப்போடு சொன்னான். 2 பேர் மனசும் பொருந்தி இருப்பதாலேயே எல்லாமே பொருந்தி இருக்கு. 2 பேரும் இன்று போல் என்றும் நேசமாக அன்பாக வாழணும் தழுதழுத்தார் ரத்தினசாமி. சொன்னதையெல்லாம் கேட்டு அடிபணியும் பணக்கார மாப்பிள்ளை வசமாக தன் கையில் பிடிபட்டு விட்டிருக்கிறான் என்று அவர் உள்ளூர மனம் பூரித்தார். ஆனால் அதே சமயம் நரேந்திரன் நினைத்தது வேறு. தாயம்மாள் லேசாக கதவை தட்டிய போதுதான் பூரணிக்கு விழிப்பு ஏற்பட்டது. காலை வேளையில் வெகு சீக்கிரமே எழுந்துவிடும் அவள் அன்று அயர்ந்து தூங்கிவிட்டிருந்தாள். வந்த சில நாட்களிலேயே அவள் நரேந்திரனது பழக்க வழக்கங்களை ஓரளவு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். காலை வேளையில் மட்டுமே அவன் நிம்மதியாக உட்கார்ந்து காஃபி பலகாரம் சாப்பிட்டான். பின்னர் கொஞ்ச நேரம் காலை நாளேடுகளை புரட்டி பார்த்துவிட்டு உடனேயே அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவான். பகல் உணவுக்கு அவன் வீட்டிற்கு வருவது அபூர்வம். தங்கப்பன் தான் சைக்கிளில் டிஃபன் செட்டை எடுத்து சென்று பகல் உணவை கொடுத்துவிட்டு வருவதாக வழக்கம். மாலை வீடு திரும்பும் நரேந்திரன் காலை வேளையே போல சற்று நேரம் நிதானமாக வீட்டில் தங்கியிருந்து தேநீர் சாப்பிட்டு களைப்பை நிவர்த்தி செய்து கொண்டு பின்னர் தான் மறுபடி வெளியே கிளம்புவது வழக்கம். இரவு அவன் வீடு திரும்ப வெகு நேரம் ஆகும். யாரும் தனக்காக சாப்பிடாது காத்திருக்க தேவையில்லை என்பது அவனது உத்தரவு. மேலும் இரவு வேளையில் அவன் சாப்பாட்டை விரும்புவதில்லை. ஒரு டம்ளர் பாலும் ஒரு வாழைப்பழமும் மட்டும்தான் அவனது ராத்திரி சாப்பாடாக இருந்தது.
தாயம்மாள் அவனுக்காக சூடான பாலை ஃப்ளாஸ்கில் நிறைத்து சாப்பாட்டு அறை மேஜை மீது வைத்துவிட்டு போய்விடுவாள். சில நாட்களில் வெளியே சென்ற இடத்தில் ஏதாவது சாப்பிட நேர்ந்தால் மேஜை மீது பாலும் பழமும் தொடப்படாமல் அப்படியே இருப்பதை பூரணி கவனித்ததுண்டு. வேகமாக பல் துலக்கி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு சாப்பாட்டு அறை பக்கம் வருவாள் பூரணி. பாலும் பழமும் தொடப்படாமல் மேஜை மீது அப்படியே இருந்தன. அவைகளை உள்ளே கொண்டு வைத்துவிட்டு காலை டிஃபனுக்காக தட்டுக்களை கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். தண்ணீர் டம்ளரை வைத்துவிட்டு மற்றவர்களை எடுத்து வர அவள் திரும்பிய போது மாடியில் நின்று விரைவாக இறங்கி வந்த நரேந்திரன் அங்கு வந்து கலந்து கொண்டான். வேட்டி ஜிப்பாவில் அவன் மிகவும் நிம்மதியுடையவனாக காணப்பட்டான். வழக்கமான பரபரப்பு துளி கூட இல்லாத முகத்திலே மகிழ்ச்சி நிறைந்த புன்னகையுடன் அருகில் வந்தான். பூரணி, நீ உட்கார், தாயம்மாள் டிஃபனை கொண்டு வந்து பரிமாறட்டும். உன்னிடம் பேச வேண்டிய சில சங்கதிகள் இருக்கின்றன என்றான். வியப்புடன் மௌனமாக அவள் அவனுக்கு எதிர்ப்பக்கம் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். தாயம்மாள் ஓசைப்படாது நடந்து வந்து சூடான இட்லிகளை தட்டுக்களில் பரிமாறி சட்னி சாம்பார் கிண்ணங்களை அருகே வைத்துவிட்டு காஃபி டம்ளரை எடுத்து வர சென்றாள். சாம்பாரை இட்லிகள் மீது ஊற்றிவிட்டு பிட்டு துழாவி கொண்டிருந்த நரேந்திரனுக்கு பசி இருக்கவில்லை தான். நினைத்தபடி காரியத்தை சாதித்து கொண்டு விட்ட திருப்தியில் அவன் யோசனையுடன் மேஜையில் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். காஃபி டம்ளர்களை எடுத்து கொண்டு வந்து தட்டுகளுக்கு அருகே வைத்துவிட்டு தாயம்மாள் சமையலறைக்குள் மறைந்து கொண்டாள். ஏதாவது தேவை என்றால் அழைத்தால் ஓடிய அவர்கள் சாப்பிடும் பொழுது அடிக்கடி வந்து நிற்கும் பழக்கம் அவளுக்கு கிடையாது. என்னவோ முக்கிய சங்கதியை என்னிடம் சொல்ல வேண்டும் என்றீர்களே, மெல்லிய குரலில் பூரணி அவனுக்கு நினைவூட்டினாள். நிமிர்ந்து அவளை பார்த்து லேசாக முறுவலித்தான் நரேந்திரன். ஆமாம், மிக முக்கியமான சங்கதி, உனக்கு மகிழ்ச்சி தரும் சங்கதி. நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். பெண் அருகில் இருக்கும்போது எனது திருமணத்தை இன்னமும் ஒத்தி போட்டு கொண்டு போவதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டிருக்கிறேன். குபீர் என்று ரத்தம் முகத்தில் ஏறி உடம்பு முழுவதும் சூடாகிவிட்ட உணர்வில் நெஞ்சு படபடக்க மெல்ல அவனை உற்று பார்த்தாள். உண்மையா? நரேந்திரன் சொல்லப்போவது உண்மையா? விவரிக்க இயலாத ஆனந்தத்தில் பொங்கி புரண்டது. நம் வீட்டில் புதுமனை புகுவிழாவின் போது வந்திருந்த விருந்தாளிகள் ரத்னசாமி என்பவரை உனக்கு அறிமுகப்படுத்தினேனே, நினைவிருக்கிறதா என்றான். அவன் சொல்லப்போவதை ஊகிக்க முடியாது குழம்பினாள் பூரணி. அவருடன் வந்திருந்தாலே அவர் மகள் கங்கா, அவளை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓங்கி சம்பட்டையால் தலையில் யாரோ அடித்தபடி அதிர்ச்சியும் வேதனையும் எய்தியவளாக பேச முடியாது தலையை ஆட்டினாள். அவன் மேலே விவரிக்க தேவையிருக்கவில்லை. ஒரே வினாடியில் அவள் புரிந்து கொண்டாள். நம் வீட்டு அம்பாசிடரில் வந்து இறங்கினார்களே, வயதான ஒரு மனிதரும் அவருடைய மகளும், இப்போ ஞாபகம் வருகிறதா? அதற்கு மேல் அவன் சொல்ல தேவையிருக்கவில்லை. அன்று நம் வீட்டு காரில் வந்தாலே, விரைவில் இந்த வீட்டு எஜமானியாகிவிடப் போகிறாள் என்று தானே சொல்லப் போகிறார். உற்சாகத்திலே பொங்கி புரண்ட உணர்வுகள் அடங்கி போய் மனம் தோய்ந்து போனாள் அவள். கண்ணிமைகள் நனைந்து கண்ணீரை சட்டென்று விழுங்கிக் கொண்டு நெஞ்சை இறுக்கி துயரத்தை சமாளித்து கொண்டு மென்மையாக முறுவலித்தாள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மிகவும் எளிமையான அலங்கரித்து கொண்ட போதிலும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதை பார்த்து நான் அதிசயப்பட்டு போனேன். அவங்களைத்தானே சொல்கிறீங்க? ரத்னசாமி என் தந்தையின் நண்பர். கங்கா அவரது ஒரே மகள். அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து ரத்னசாமியின் ஒப்புதலையும் வாங்கிவிட்டேன். பூரணியின் எதிர்பார்ப்புகள், கற்பனைகள் அனைத்தும் பொடி பொடியாகிவிட்டதொரு அதிர்ச்சியில் நெஞ்சு தடும் என்று அடித்து கொண்டது. எச்சிலை விழுங்கி கொண்டாள். மிக்க மகிழ்ச்சி. இந்த வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பேற்க கங்கா வருகிறார்கள் என்பதை கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அப்பாடா என்ற நிம்மதியும் ஏற்படுகிறது. மெல்ல சிரிக்க முயன்றாள். கங்காவை உனக்கு கட்டாயம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். உன்னைப் போலவே அடக்கமான சுபாவம். திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது. கங்கா வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டதும் உனக்கு விடுதலை என்று தானே மெல்ல சொல்ல வருகிறீர்கள்.
இந்த வீட்டின் பொறுப்பு எப்பொழுதும் போல என்னுடையதாகவே இருக்கப் போகிறது என்று தான் சொல்ல விரும்புகிறேன். அது நியாயமாக இருக்காதே. கட்டின மனைவிக்கு இல்லாத உரிமை பொறுப்பு எனக்கு எப்படி? பேச முடியாது திணறினாள் பூரணி. கங்கா என் மனைவியாக இருப்பாள். நீ என் கூட பிறவாத சகோதரி. என் சகோதரிக்கு இந்த வீட்டில் சகல உரிமைகளும் உண்டு. என் திருமணத்தினால் உனக்கு இதுவரை நான் தந்துள்ள உரிமைகளும் அந்தஸ்தும் துளியும் மாறாது. கவலைப்பட வேண்டாம். உரித்த காலத்தில் உனக்கு நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டியது இந்த அண்ணனின் கடமையாகும். புரிந்ததா பூரணி என்றான் நரேந்திரன். புரிந்தது என்று ஓவென்று கூச்சலிட்டு குமரி அழ வேண்டும் போன்றதொரு தாங்க முடியாத துக்கம் அவளை நெஞ்சை அமுக்கியது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவனது பாதுகாப்பில் அடைக்கலமான நாளிலிருந்து அவள் உள்ளத்தில் உருவான கற்பனைகள் என்ன? அவைகளை தவிடு பொடியாக்கும் வண்ணம் அவன் சொன்ன புது தகவல்கள் என்ன? காலம் முழுவதும் அவனுடன் சேர்ந்து வாழும் யோகம் இடப்போகிறது என்று கனவுகளில் மிதந்து கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை பெரிய வீழ்ச்சி! உதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டாள். துக்கத்தை சமாளித்தாள். ஏமாற்றத்தை ஒழித்து கொண்டாள். நான் தொடர்ந்து இங்கேயே தங்குவது முறையாக இருக்குமா என்று கேட்டாள். அண்ணனது ஆதரவில் தங்கை வாழ்வதில் என்ன தவறு என்று கேட்டான் நரேந்திரன். வெளியே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலை தேடித்தர முடியாதா என்றாள் பூரணி. இந்த வீட்டை நிர்வகிக்கும் வேலையை நீ வந்த அன்றே கொடுத்து விட்டேனே. இதைவிட வேறு வேலை உனக்கு தேவைதானா என்றான் நரேந்திரன். மேலே விவாதிக்க முடியாது. அவள் எழுந்தாள். கையை கழுவிக்கொண்டு கண்களில் புரண்ட கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டாள். அலுவலகத்திற்கு புறப்பட்ட நரேந்திரன் தலையை ஆட்டி மகிழ்ச்சியுடன் விடை பெற்று கொண்டு தன் காரில் ஏறிக்கொண்டிருந்தான். தோட்டத்தை விட்டு கார் தாண்டும் வரை வாயிலேயே நின்றுவிட்டு உள்ளே வந்து பூரணிக்கு கண்முன் எல்லாம் இருளில் புதைந்து விட்டன போல பிரமிப்பாக இருந்தது. அம்மா மாடி அறைகளை சுத்தம் செய்ய உங்களுக்காக வேலைக்காரி காத்து கொண்டு நிற்கிறாள். தாயம்மாள் கூறியதும் விடுக்கென விழித்து கொண்டாள். என்னம்மா என்னமோ போல இருக்கீங்க, உடம்புக்கு ஏதாச்சும்? தாயம்மாள் தன்னை ஊன்றி கவனிப்பதை உணர்ந்த அவள் வெட்கி போனாள். ஒன்றுமில்லை, நல்ல சமாச்சாரம்தான். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டில் மேலே சத்தம் கேட்கப் போகிறது. வலுக்கட்டாயமாக சிரித்தாள் அவள். என்னம்மா சொல்கிறீங்க? ஐயா கல்யாணம் செய்துக்க தீர்மானிச்சிட்டாரா? நான் நினச்சேன் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு கணக்கு போட்டு கொண்டிருந்தேன். அது சரியாகவே போச்சு என்று ஆர்ப்பரித்தாள். மச்சான் இங்கே வாங்க, சங்கதியை கேளுங்க என தன் கணவனை தன் தங்கப்பனை கைதட்டி அழைத்தாள். பின்பக்கம் காரியமாக இருந்த தங்கப்பன் கைவேலையை போட்டுவிட்டு விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தான். நம்ம ஐயா கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிட்டாரு. நாம் அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தோமே அதுபோல. தாயம்மாள் முடிக்கும் முன் பூரணி சொல்லிவிட்டாள். ரத்னசாமி என்கிற தன் தந்தையின் நண்பர் மகள் கங்காவை இந்த வீட்டு ஐயா விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். இது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. திடுக்கிட்டு போனார்கள் அவர்கள் இருவரும். என்னம்மா சொல்கிறீங்க? ஒரே குழப்பமாக இருக்கே, திகைப்புடன் கேட்டாள் தாயம்மா. நாங்கள் என்னவோ நினச்சி கொண்டிருந்தப்போ ஏதோ சொல்கிறீங்களே, ஆதங்கத்துடன் கேட்டான் தங்கப்பன். நடக்க போகிற உண்மையை சொன்னேன் என்றாள் பூரணி. அப்போ நீங்கள் பேச முடியாது குழறினாள் தாயம்மாள். அவளுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. இந்த வீட்டில் தொடர்ந்து வசிக்க என் அண்ணன் ஆணையிட்டிருக்கிறார். யாரும் இல்லாது வந்து நின்ற பொழுது அரவணைத்து கொண்ட அண்ணனுக்கு திருமணம் என்றால் தங்கச்சி சந்தோஷப்படணும், சிறப்பாக நடத்தி வைக்கக்கூட பாடுபடணும் இல்லையா? புன்முறுவலுடன் கேட்டுவிட்டு உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் பூரணி. படுக்கை மீது குப்புற விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். அவ்வளோதான், இந்த பாட் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டில் வந்துட்டு பூரணிக்கு என்ன பண்ணுவா, கண்டினியூஸாக அந்த வீட்டில் இருப்பாளா, வைரப்பிள்ளையார் கிடைக்குமா, நிஜமாவே அவன் கல்யாணம் பண்ணிப்பானா, இல்லை ஏதாவது பழி வாங்குகிற எண்ணம் இருக்கா, அதுக்கு நடுவில் ரத்னசாமிக்கு என்ன ஆகும், இது எல்லா கொஷினுமே வந்துட்டு அடுத்த பாட்டில் உங்களுக்கு விட தெரியும். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது இந்த பகுதியை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் இந்த கதையில் ஏதோ எழுத்து பிழை வார்த்தை பிழை பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த வாட்டி அது நடக்காமல் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.